வேட்டி எம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஆடவருக்கான ஓங்கி உயர்ந்த அழகிய அந்த ஆடை மரபு. எனவே 2013 நான் கோஆப்டெக்ஸினுடைய மேலாண் இயக்குநராக இருந்தபோது ஏன் எம்முடைய தமிழர்கள் உணர்வு பூர்வமானவர்கள், உண்மையிலேயே எம்முடைய தமிழர்கள் நல்லவர்கள், கெடுத்து வைத்திருக்கிறார்கள் பாவிகள். எனவே எம்முடைய தமிழர்கள் உணர்வு பூர்வமானவர்கள். எனவே இந்த வேட்டி என்கின்ற இந்த தினத்தை அறிமுகப்படுத்தினால் என்னவென்று நான் 2013 டிசம்பரிலே நான் திட்டமிட்டு அன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நான் கடிதம் எழுதினேன். 2013 டிசம்பரிலே நான் எழுதினேன். 2014 பொங்கலுக்கு முன்பாக முதல் வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நீங்களே வேட்டி கட்டிக்கொண்டு வாருங்கள், உங்களுடைய அலுவலர்களை எல்லாம் கட்டிக்கொண்டு வரச் செய்து பொங்கல் கொண்டாடுங்கள், வேட்டி தினத்தை கொண்டாடுங்கள் என்று சொல்லி, அதை போல பல கல்லூரிகளுக்கு நான் கடிதம் எழுதினேன். அன்றைக்கு ஊடகம் இதை மிகச்சிறப்பாக அது தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை செய்தது. நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஏறக்குறைய 30 அன்றைக்கு இருந்த 32 மாவட்ட ஆட்சித்தலைவர்களே பெண்களை தவிர, ஒரு சில வடநாட்டு IAS அலுவலர்களை தவிர கிட்டத்தட்ட 22 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வரலாற்றிலே முதல் முறையாக, எப்படி அண்ணாச்சி கோட் சூட் போட்டுக் கொண்டிருக்கிறாரோ இதுபோன்று இருந்த கலெக்டர்களை எல்லாம் முதன்முறையாக வேட்டியோடு கலெக்டர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியதுதான் நம்முடைய வேட்டி தினத்தினுடைய சிறப்பு. அன்றைக்கு அதை போல 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலே மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள், சென்னையிலே புகழ்பெற்ற நயோனா கல்லூரி, நான் படித்த நயோனா கல்லூரி, அதை போல கோவையிலே PSG கல்லூரி, நம்முடைய தம்பி சுரேஷ் படித்த PSG கல்லூரி, இது போன்ற கல்லூரிகளிலே எம்முடைய இளைஞர்கள், அடடா இது என் ஆடை மரபினுடைய எம்முடைய மரபினுடைய அற்புதமான வெளிப்பாடு என்று சொல்லி அவர்கள் வேட்டி கட்டி கொண்டு வெளியே வந்தார்கள். அன்றைக்கு விற்பனை எப்படி ஆனது தெரியுமா? 3 மடங்கு வேட்டி விற்பனையாகியது. கோஆப்டெக்ஸ் ஏழை நெசவாளிகளுக்கு உதவ வேண்டும் எம்முடைய எண்ணம் அன்றைக்கு மிகச்சிறப்பாக நிறைவேறியது. பல கடைகளிலே, எங்களுடைய கோஆப்டெக்ஸ் அங்காடிகளிலே வேட்டி இல்லை, வேட்டி விற்று தீர்ந்தது. இதை பார்த்த வணிகர்கள் அதற்கு தொடர்ச்சியாக, அதற்கு பிறகு நான் மாற்றப்பட்டேன். 6 மாத காலத்தில் அங்கிருந்து மாற்றப்பட்டேன். அதற்கு பிறகு கோஆப்டெக்ஸிலே வேட்டி தினம் கொண்டாடுவது இல்லை. அவர்கள் கொண்டாடதை வணிகர்கள் மிகச்சிறப்பாக, அவர்கள் ஏதோ இவர்கள் அறிவித்ததை போல பன்னாட்டு வேட்டி தினம் என்றெல்லாம் அறிவித்து இன்றைக்கு அவர்கள் பெரும் வணிக வெட்டுகிறார்கள். அது வேறு கதை. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு நாங்கள் அறிவித்த அந்த வேட்டி தினம் இருக்கிறது அல்லவா, 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு தமிழகத்திலே இளைஞர்கள், ஏன் சிறுவர்கள், 5 வயது 10 வயது சிறுவர்கள் கூட இன்றைக்கு மிகச்சிறப்பாக அவர்கள் வேட்டி கண்டிக்கொண்டு இது எம்முடைய ஆடை மரபினுடைய அழகான வெளிப்பாடு என்பதை நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, பல பேர்கள் நீங்கள் வேட்டியிலே வந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்லை, தமிழர்களாகிய நாம் உணர்வு பூர்வமானவர்கள். இத்தகைய உணர்வு பூர்வமான நாம், நேர்மையான உணர்வு, நீதியான உணர்வு, அற உணர்வு, அன்பு உணர்வு, இவையெல்லாம் வெளிக்காட்டுகின்ற வகையில் மிக விரைவாக நம்முடைய இயக்கத்தை, கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்து நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய நாளைய நம்பிக்கையாக இருக்க போகக்கூடிய ஒரே இயக்கம் மக்கள் பாதை என்பதை நாம் நிரூபிப்போம்.